அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பிளெண்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து ரொட்டேட் பண்ணுறது, அதாவது எப்படி ரொட்டேட் கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ரொட்டேஷன் அனிமேஷன் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி வந்து கண்டினியூவாக வந்து ரொட்டேட் பண்ணலாம் ஒரு ஆப்ஜெக்டை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? சரி, வாங்கப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு நியூ கொடுத்துட்றேன். ஸோ மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் நான் போய்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபேனை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே 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 இது கொஞ்சம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒய்யில் தான் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒய் 0 பண்ணிக்கிறேன். ஓகே, 0 பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு செட் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஐ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல வச்சு நான் ஐ ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 100 ஃப்ரேமில் நான் வச்சுக்கிறேன். மறுபடியும் அதாவது ஒரு ரொட்டேஷனுக்கு 100 ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் ஒயில் வச்சு ஐ கிளிக் பண்ணி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த 100 ஃப்ரேம் வரைக்கும் ரொட்டேட் ஆகும். இப்போ ரொட்டேட் ஆகிறது பாருங்கள், ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்னா ஒரே ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வேணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த ஃபேன் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து கிராஃப் எடிட்டர் போய்க்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் எடிட்டர் போய்க்கணும். அங்கே அந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணி நீங்கள் கிராஃப் எடிட்டர் போய்க்கிங்க. ஓகே, போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீபோர்டு வந்து ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஓகே, ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னென்னா அந்த ஃபேன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஸ்லோவாக முடியுது. ஸோ நமக்கு தேவை வந்து அதாவது ஒரே மாதிரி ஸ்பீடில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபேன் வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். முதல்ல அங்கே கிளிக் பண்ணி ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் செலக்ட் ஆகிரும். செலக்ட் பண்ணிட்டு அந்த கீ மெனு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இன்டர்போலேஷன் மோட் அங்கே போய்க்கிங்க. போயிட்டு இந்த லீனியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஒரே ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். தெரியுதுங்களா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகே, இப்போ என்னாச்சு, 100 ஃப்ரேமோட அதை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து கண்டினியூவாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா என் கிளிக் பண்ணி என் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாடிஃபையர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, மாடிஃபையர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஆட் மாடிஃபையர் போயிட்டு இல்லை சைக்கிள்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது லூப் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு இடத்துல தான் கொடுத்தோம், அந்த 100 ஃப்ரேமுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இது என்ன ஆகுனா நம்ம எத்தனை ஃப்ரேம் செட் பண்ணுறோமோ அத்தனை ஃப்ரேமுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் பண்ணிக்கிறேன். அதிகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃப்ரேம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சோம். நான் 20 ஃப்ரேம் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஒரு ரொட்டேஷனுக்கு 20 ஃப்ரேம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே இவ்வளோ தாங்க. கண்டினியூ எப்படி வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறது இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.